இணைகின்ற அன்னை சபூரா தாய்க்கும் தாய் தமிழுக்கும் வணக்கங்கள். யாவருக்கும் வணக்கம். எனது சிறப்பு அழைப்பினை ஏற்று அவசரமாக திடீரென்று அழைத்து வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஒன்றும் இல்லை, நான் அரசியல்லையும் சினிமாவிலையும் 40 வருஷமாக இருக்கேன். நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பொது வாழ்க்கையில் இருக்கேன். ஈழப் போராட்டம், காவிரி நீர் போராட்டம், பல சிறைக்கு சென்றிருக்கேன். கவர்னர் மாளிகை முன்னாடி போராடினேன். அடுத்த நாள் காலையில் ரேப்புன்னு கைது பண்ணப்பட்டேன். அது 11 வருடங்கள் கழித்து நிரபராதின்னு 50 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும்னு குறிப்பிட்ட பெண்ணுக்கு உத்தரவு வந்தது. அப்புறம் இதெல்லாம் சொல்ல காரணம் இருக்குது. லேண்ட் கிராப்பிங்கில் கைது செய்யப்பட்டேன். இதே வீட்டுக்கு கீழே வாக்கிங் பண்ணிட்டு கீழே என்ன எதுன்னு எதுவுமே சொல்லலை. அவங்க பெருசாக செய்திகள் வந்தது. சிறைக்கும் போனேன். அந்த லேண்ட் கிராப்பிங் எல்ஜி அதில் இருந்தும் முழுக்க நிரபராதின்னு விடுதலை செய்யப்பட்டு 10 லட்ச ரூபா தமிழ்நாடு அரசுக்கான கவர்மெண்ட் கஜானாவிலேருந்து எனக்கு கிடைச்சது, நான் கட்டின தொகை. ஆனால் அதெல்லாம் வெளியில் செய்தியாக வராது. எனது ஏதாவது ஒன்றுன்னா தலையங்கத்தில் போடுவாங்க. இப்போ இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியல. இரவு ஒரு பார்த்தேன். நானாக விமர்சனங்களை எல்லாம் கடந்து போயிடுவேன். சில நேரம் கடிஞ்சும் பேசிடுவேன். நான் யதார்த்தமான மனிதன். லைவ் போயிட்டுருக்கோ? இதில் என்னென்னா, இரவு என்ன நியூஸ் தமிழ் 24 இங்கே வரலையோ? வந்தாலும் ஒன்றும் வரவேற்கிறேன், தப்பில்லை. அதில் ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிட்டு என்ன மன்சூர் அலிகானா அதிமுக அந்தளவு திறந்தாழ்ந்து போயிடுச்சா, அவரெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற அளவுக்கு, சீட்டு கொடுக்குற அளவுக்கு நல்லா பேசியிருந்தாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு நடிகனாக எவன் காசுலையும் நான் சம்பாரிச்சதில்லை. எவனே இது வரைக்கும் 14-15 படங்கள் தயாரித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். 10 பைசா கடன் யார்ட்டையும் வாங்கலை. நான் சம்பாதித்து இதே இடத்துலேருந்து ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாரித்து 10 கோடிக்கு மேலே செக் பேசிஸில் கடன் கொடுத்து இன்னைக்கு சென்னை முழுக்க என்கிட்ட கடன் வாங்கினவங்க இருக்காங்க. கொசுன்னு பேசாமல் இருங்க தயவு செய்து. இந்த வில்லன் நடிகர் எனக்கு கடன் தர வேண்டியவங்க தான் இருக்காங்க. நான் யாருக்கும் கடன் படலை. இந்த தொலைக்காட்சியிலையோ இந்த ஊடகங்களை பார்த்துட்டு இருக்க என்கிட்ட கடன் வாங்கிய நபர்கள் கொரட்டூரில் இருந்து இந்த பக்கம் அடையாறு வரைக்கும் அவர்களாக வந்து ஏதாவது காசை திருப்பி கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 10 லட்சம் 25 லட்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா வேறு உதவியாக இருக்கும். அந்த மாதிரி நியாயமானவனை தான் நான் இருக்கேன். மன்னிக்கவும். இப்போ இது யாருன்னு பாரு, கட் பண்ணு, உட்கார் பின்னாடி. அதிமுகங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. அது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அது இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம். அதில் எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்னு அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல. இவனெல்லாம் எம்பி ஆகிறதா? இவன் போனார், அங்கே பரோட்டா போட்டார், இங்கே இட்லி போட்டார், சுட்டார். டேய், நீ போய் போராடி பாரு. நான் பேட்டன் ரைட்ஸ் கேட்கல. மக்களோட மக்களாக இந்த காரில் எத்தனையோ கொப்பளங்கள் வந்திருக்கு. பல முறை தெருவில் அடிக்கிற உக்கிர வெயிலில் நடந்து போயிருக்கேன். பல மக்களை சந்திச்சிருக்கேன். எல்லாம் தேர்தல்னு மட்டும் இல்லை. 1999 அந்த அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன். இங்கே பாவம் ஏதோ எலும்பு துண்டுக்காக திங்கிற ஏதோ 2 கால் பிராணியாக வாழ்ந்துட்டு போங்க. என்னால் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுறேன். என்ன மேலும் திட்டுங்க. ஆனால் என்னை தரம் தாழ்த்துற மாதிரியோ என்னை மட்டம் தட்டி நீங்கள் மேலுக்கு வரலான்னெல்லாம் அந்த ஊடகமும் நினைக்க வேணாம், அங்கே வேலை செய்கிறவங்களும் நினைக்க வேணாம். மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க. நான் சொல்ல வந்தது அதுதான். இந்த